எங்கள் திருச்சபையின் மூலமாய் நடத்தப்படுகிற அத்தனை கூட்டங்களிலேயும் உங்க நாமம் மகிமைப்படணும், உங்க நாமம் மகிமைப்படணும். எங்களுக்காக அல்ல, உங்க நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. உங்களுக்கு ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான அந்த பப்ளிக் மீட்டிங் மாதிரி அதை நடத்துவதற்கு, அந்த கிரவுண்டு கிடைப்பதற்கும் அதனுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. நாங்கள் மனசில் நினைச்சது மாதிரி 10,000க்கும் அதிகமான ஜனங்கள் அதில் கலந்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எங்களை நீர் நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவாராமே. நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் மானிட்டர் கம்பெண்ட் அது ஜாஸ்தியாக ஓகே, நம்ம நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வாரம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்தார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தோல்வியிலே நம்ம கூட நிற்கிறவர். நம்முடைய தோல்வியிலே நம் மனம் துவண்டு போகும்போது நம்மை தைரியப்படுத்துகிறவர். அது மட்டுமல்லாமல் நம்முடைய தோல்வியிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய தகப்பனாராலே ஜெயிக்கலாம், தன்னுடைய திறமைகளாலே ஜெயிக்கலாம், தங்களுக்கு யாரோ உதவி செய்கிறவர்களாலே ஜெயிக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் ஜெயிக்க பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் என்னை ஜெயிக்க பண்ணுவதற்கு என்னுடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம், நான் ஏற்றுக்கொண்ட தெய்வம் அவர் யார் அப்படின்னா, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். உங்களோடு போட்டி இடுகிறவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் தோற்று போன இடத்திலே ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜெயம் நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை பழக்குவித்தார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு உங்களை கொண்டு வந்தார். அதற்காகத்தான் இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காகத்தான் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்தார். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தினார். உங்களையும் என்னையும் ஜெயிக்க பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த சூழ்நிலையிலே உங்களையும் என்னையும் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஜெயிப்பாய். அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜெயிப்பாய். வாலிப தம்பி, நீ ஜெயிப்பாய். நீ சோர்ந்து போக வேண்டாம். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு ஒருவேளை தோல்வியாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடித்து சொல்லுங்க, ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீர்கள். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கையிலே ஒரு ஜெய கொடியை கர்த்தர் கொடுப்பார்.
நீங்கள் ஜெய ஸ்தம்பத்தை நீங்கள் நடுவீர்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெய கொடியை ஏற்றினார்களோ அதே போல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு ஜெய கொடியை கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு ஜெயிக்க போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதிலே தோற்று போவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஓட பண்ணுகிறவர் அவர், கரத்தை பிடித்திருக்கிறவர் அவர். அவர்கள் நினைக்கிறது போல தோல்வி அல்ல, அவர்கள் எதிர்பாராத ஜெயம் உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, எங்களை நீர் ஜெயிக்க பண்ணுகிறதற்காக நன்றி. என் மகள் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஆண்டவரே, சம்பாத்தியத்தில் ஜெயிக்கணும் ஆண்டவரே, ஊழிய காரியத்தில் ஜெயிக்கணும் ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஊழியக்காரர் மூலம் வருகிற இந்த வார்த்தை எனக்காக பேசுவீரானால் இந்த வருஷத்தினுடைய நடு மத்தியத்திலே இந்த மாதத்திலே கர்த்தர் பூமியின் மேல் நிற்கிறார், கர்த்தர் பூமியின் மேல் நிற்கிறார். அவர் ஓ ஹல்லேலூயா எங்களுக்காய் திறக்கிற கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வீராக. கடந்த வாரத்திலே விசேஷமாக ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அப்படின்னா எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர் நம்மை ஜெயிக்க பண்ணுவார் என்கிறதற்கு ஒரு 3 விதமான அடையாளங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். கடந்த வாரத்தினுடைய செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததாக நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் பேசின வார்த்தையை அப்படியே நமக்கு நிறைவேற்றுவார். நம்மை ஜெயிக்க பண்ணுவதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்காக பல முயற்சிகளை எடுத்து நம்மை ஜெயிக்க பண்ணுவார் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனால் நேற்றைய தினத்திலே இரவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்து இருந்தபோது ஆண்டவர் இதே வசனத்தை எனக்கு நினைப்பூட்டி, இந்த வசனத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்களாகவே ஜெயிக்க வேண்டிய ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே பேசினார். இதை நீங்கள் கண்டிப்பாக ஜெயித்து தான் ஆக வேண்டும். இந்த ஜெயத்தை ஆண்டவர் தன்னுடைய கரத்திலே எடுக்காம ஆண்டவர் நம்முடைய கரத்திலேயே கொடுத்திருக்கிறார். வேறு பல காரியத்திற்கு நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுடைய பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கலாம், உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் ஜெயிக்கலாம், இல்லைன்றால் உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக ஜெயிக்கலாம், நீங்கள் போட்ட வழக்குகளிலே நீங்கள் ஜெயிக்கலாம், நீங்கள் படிப்பிலே ஜெயிக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றை விட இன்றைக்கு சொல்ல போகிற இந்த 3 ஜெயமும் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக 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 அவசியமான ஒன்று. வாசிக்கலாம். முதலாவதாக நம்பர் 1 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகலவித கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புவுக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடுகள் முதலான திரளான ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுப்புத்தருக்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன். என் ஞானம் என்னோடே கூட இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல
சாலோமோன் என்கிற ஒரு சின்ன பையனை நமக்கு முன்பாக நம்ம கொண்டு வந்து நிறுத்துகிறோம். பொதுவாக தாவீது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முன்பாக ராஜா அப்படின்ற ஒரு தோற்றம் நமக்கு முன்பாக வரும். ஆனால் அவருடைய மகனாகிய இந்த சாலோமோன் அப்படின்னு வரும்போது நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சின்ன பையனுடைய தோற்றம் வரும். அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவனுடைய கையிலே கொடுக்கும்போது இந்த சாலோமோன் வந்து ரொம்ப சின்ன பையனாய் அவர் இருந்தார். அவர் வந்து சொல்கிறாரு, நான் ரொம்ப இளைஞனாக இருக்கிறேன், எனக்கு இந்த ஜனங்களை நடத்த தெரியாது, நான் எப்படி நடத்துவேன்? எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ராஜ தந்திரம் உள்ள ஒரு பெரிய ராஜா, என்னால் நடத்த முடியாது என்கிற ஒரு பெரிய கேள்வி உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். இப்போ இந்த சாலோமோன் வந்து இந்த பிரசங்கில என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேர் எனக்கு முன்பாக ராஜாக்களாக இருந்தார்கள், எவ்வளவு கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தேன். நான் வேலைக்காரரை சம்பாதித்தேன், நான் வந்து வேலைக்காரிகளை சம்பாதித்தேன், என்னுடைய வீட்டில் நிறைய வேலைக்காரிகள் பிறந்தார்கள், நான் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டினேன், கோடிக்கணக்கான பண ரூபாவுக்கு நான் நிறைய தங்கத்தையும் வெள்ளியையும் என்னுடைய ராஜ்யத்தில் வந்து நான் ரொம்ப குவிச்சேன். எவ்வளவோ அடுத்த வசனத்தை நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, வெள்ளியையும் என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த மேன்மை. அப்படின்னா இந்த சாலமோன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் வந்து என்னுடைய கண்ணு ஆசைப்பட்ட ஒன்று கூட நான் விடவே இல்லை. அவ்வளோதான், ஒரு காரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரை வாங்கணும்னு நினச்சா உடனே நான் வாங்கிடுவேன், இந்த லேண்டை வாங்கணும்னு நினச்சா உடனே நான் வாங்கிடுவேன், இந்த தோட்டத்தை வாங்கணும்னு நினச்சா நான் வாங்கிடுவேன். என்னுடைய கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் ஒன்றை கூட நான் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால், நான் எதையுமே விடலை. இவனுடைய சம்பத்தை கேள்விப்பட்டு, இவனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு வேதம் சொல்கிறது, சேபா நாட்டிலே இருக்கிற ராஜஸ்திரீ வந்து கப்பலில் நிறைய பொருட்களோடு வந்து இவனை பார்த்தாங்க. ஸோ இவருடைய ஞானம், அவங்க வந்து இவனை பார்த்த உடனே வந்து ரொம்ப பிரமிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் ராஜாவுக்கு 150 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலோமனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களை போல ஒரு காலம் வரவில்லை. பாருங்க, இந்த ஞானத்தை கேள்விப்பட்டு சேவா நாட்டினுடைய ராஜஸ்திரீ இந்த மனுஷனை சந்திக்க வரும்போது, இதுவரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத அளவிற்கு அத்தனை ஆசீர்வாதங்கள், அவ்வளவு காரியத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் கடைசியிலே தன்னுடைய ராஜ்யபாரம் முடியும் போது இந்த சாலோமோன் எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாம் அவனை விட்டு போனது. அவனுடைய ராஜ்யபாரத்திலே பெரிய நஷ்டம் உண்டானது. அவன் ஜனங்களை வரி அதிகமாய் வசூலிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய குடும்பத்தை அவனால் கவனிக்க முடியல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான ஆகாரத்தை கொடுக்க முடியவில்லை, தன்னுடைய ராஜ சாம்ராஜ்யத்தை அவனாலே அவ்வளவு நேர்த்தியாய் நடத்த முடியல. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்திலே இருக்கிற எல்லா ஜெயத்தையும் பார்த்த இந்த தேவ மனுஷன் என்ன ஜெயிக்காம விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா, தனக்குள்ளே எழும்புகிற இச்சையை, தனக்குள்ளே எழும்புகிற கோபத்தை, தனக்குள்ளே எழும்புகிற எண்ண அலைகளை அந்த மனுஷனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஜெயிக்கவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய ஜெயத்தை நீங்கள் பத்திரப்படுத்தணுமா? உங்கள் ஜெயம் உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கிறவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணுமா? நீங்கள் முதல்ல எதை ஜெயிக்கணும் அப்படின்னா, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய வேலையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, பணம் சம்பாத்தியம் என்கிற ஒன்றை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், தன்னை ஜெயிக்காத ஒரு மனுஷன்,
தன்னுடைய உணர்வுகளை ஜெயிக்காத ஒரு மனுஷன், தன்னுடைய சரீரத்தை ஜெயிக்காத ஒரு மனுஷன், தன்னுடைய சிந்தையை ஜெயிக்காத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் பெற்றவனாய் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜெயம் ரொம்ப நாள் என்ன பண்ணாது அப்படின்னா, நீங்களாகவே ஜெயித்தீர்கள், நீங்களாகவே கீழே விழுந்து விடுவீர்கள். உங்கள் கைதான் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டுச்சு, உங்களுடைய தியாகம்தான் அந்த ஜெயம் கிடைச்சிருச்சு, உங்களுடைய இடைவிடாமல் கஷ்டம்தான் உங்களுக்கு ஜெயம் கொடுத்துருச்சு. ஆனால் எந்த கை ஜெயத்தை பார்த்ததோ அந்த கை தோல்வியை பார்க்கும். இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் பிடிச்சையா, நான் எல்லாத்தையும் பிடிச்சேன், நான் ஜெயிக்காதது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, நான் வெற்றி அடையாத பகுதி எதுவுமே இல்லை. எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தோடு தான் திரும்பி வந்தார். ஆனால் தன்னுடைய மாமிசத்தை ஜெயிக்க முடியாத ஒரே காரணத்திற்காக தான் ஜெயித்த எல்லாவற்றையும் இழந்து போனான். இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டே இருக்கிற மகனே, நீ எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறவனாய் உனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், ஆண்டவர் என்ன ஜெயிக்க பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் உங்களை வளர்த்தி கொண்டே வருகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். இப்பொழுது முந்திய நிலைமை அல்ல, இப்பொழுது நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டார், ஆண்டவர் நிறைய உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ளே அநேகருக்கு கண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு ஆண்டவர் உங்களை வளர்த்த போகிறார். நிறைய பேருடைய கற்பனைக்கு மிஞ்சிய அளவிற்கு ஆண்டவர் உங்களை வளர்த்த போகிறார். உங்களுடைய எண்ணத்திற்கு மிஞ்சி ஆண்டவர் உங்களை வளர்த்த போகிறது உண்மை. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ எல்லாத்தையும் ஜெயித்தாலும் எதை ஜெயிக்கணும் தெரியுமா? என்ன நான் ஜெயிக்கணும், என்ன நான் ஜெயிக்கணும். 2005 வருடத்திலே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஜபம் நடந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் போகிறது அந்த ஜபத்திற்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்பொழுது ஆலயம் ஆரம்பிக்கும் போது எந்த ஜபம் நடத்தினாலும் கூடி அதிகமாய் போனால் ஒரு 7 பேர் வருவாங்க. 7 பேர் வர்றதே பெரிய கூட்டம். 7 பேர் வந்துட்டாங்கன்னா அதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு 8 பேர் வந்துட்டாங்கன்னா அதான் சண்டே சர்வீஸ். ஆனால் இந்த ஃபேக்ட்ரி ஓனர் மாசத்திற்கு ஒரு ஜபம் வைப்பார். அந்த ஜபத்திற்கு நான் போகும்போது 30 வேலையாட்கள் அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. 30 வேலையாட்களுக்கும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு செய்தி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு காலை உணவு சாப்பிட்டுட்டு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, 30 பேருக்கு ஆண்டவர் நம்மளை நம்புறாரு அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த மனிதன் அந்த ஜபம் முடிச்ச அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஜபத்தை முடிச்சு அவ்வளோதான், ஒரு கையில் ஒரு டீ ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்களா, அதை வாங்கிட்டே போவாங்க. அந்த கம்பெனிலேருந்து நான் வெளியே வர்றதுக்குள்ள மிஷின்ஸ் எல்லாமே ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற சத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்காது. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷன் ரொம்ப வளர போகிறாரு, இந்த மனுஷன் ரொம்ப உயர போகிறாரு. 5 இயர்ஸ் 5 வருஷத்திற்குள்ளேயே பெரிய உயரத்தை அவர் அடைந்தார். 30 பேருக்கு அவர் வேலை கொடுத்தார். ஆனால் 1 மாதம் நான் ஜெபிக்கிறதற்காக அந்த நாள் அந்த இடத்துல ப்ரேயர் நடக்க போகுது. அப்போ அந்த வாசலில் போகும்போது உள்ளுக்குள்ள சண்டையினுடைய சத்தம் கேட்டுருச்சு, கெட்ட வார்த்தை பேசுறது மாதிரி சத்தம் கேட்டுருச்சு. உடனே அந்த கேட்டு பக்கத்தில் நான் நின்றுட்டேன், உள்ளே போகலை. அங்கே கெட்ட வார்த்தை பேசுகிறது யார் அப்படின்னா, அந்த ஓனர் தான் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தார். சரி, நம்ம இப்போ உள்ளே போயிட்டோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த சண்டை முடிகிறது வரைக்கும் நான் கேட்டில் நின்னேன். அந்த சண்டை ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள அந்த வாக்குவாதங்கள் முடிஞ்சிருச்சு. திரும்ப உள்ளே போனேன், அந்த ப்ரேயர்லாம் நடத்தி முடித்த உடனே அந்த பிரதரை கூப்பிட்டு பேசினேன். பிரதர், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இவ்வளவு கோவப்பட்டா, நீங்கள் இவ்வளவு கெட்ட வார்த்தையை பேசினா, ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய வேலையை தந்திருக்கிறாரு, நீங்கள் எங்கேயோ ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறாரு, நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த மாதிரி. உடனே அவர் சொன்னார், இல்லை என்னால் இது பண்ணவே முடியல, என்னை கோவப்படுத்தினா உடனே எனக்கு கெட்ட வார்த்தை வந்துடுது, நான் ரொம்ப கோவப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுவதற்கு அவர் விருப்பப்பட்டாரா, மாற்றிக்கொள்ள முடியலையா அப்படின்னு தெரியல. ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன்,
சத்தம் கேட்ட மிஷனரிஸினுடைய சத்தம் கேட்ட அந்த இடம், அவ்வளோ பேர் 30 பேரும் காலையில் வந்து அப்படியே சைனை போட்டுட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு நமக்கே பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட இடம் இன்றைக்கு பாழடைஞ்சு போய் எந்த மிஷனரிஸுமே ஓடாமல் அங்கே 2 பேர் மட்டும் வேலை பார்த்துட்டு இந்த நபர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சம்பாதிச்சது தான், அவரை ஆண்டவர் நம்பினது தான். அவர் யாரால இழந்துட்டார் அப்படின்னா தன்னாலேயே அவர் இழந்தார். அவருடைய கேரக்டர்னாலே அவர் எல்லாத்தையும் இழந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் உங்களை அடக்கியே ஆகணும், நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், நீங்கள் உங்களை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தே ஆகணும். என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் ஸ்டிக் பண்ண முடியாது, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் தான் இந்த அளவுக்கு வந்துட்டேனே, இனி நான் நஷ்டப்பட மாட்டேன், இனி எத்தனை நஷ்டம் வந்தாலும் என்னால் தாக்கு பிடிக்க முடியும், நான் இந்த காரியத்தை செய்வேன். இந்த மாதிரி சில பிரம்மையான காரியங்களை மனசுக்குள்ள பிசாசு போட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனை உயர்த்துகிறவரும் அவர்தான், ஒரு மனிதனை தாழ்த்துகிறவரும் அவர்தான். யோபுவை போல செல்வந்தன் ஒருவனுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், அவனுக்கு நிறைய ஒட்டகங்கள், அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள், அவனுக்கு திரளான வேலைக்காரர்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஆண்டவர் பிசாசனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் இழந்து அவன் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அவன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னாரு. அப்போ நம்மை தாழ்த்த முடியும், நம்மிடத்துல இருக்கிறது நம்மை விட்டு கடந்து போக முடியும். எப்ப தெரியுமா? நம்ம யாரை ஜெயிக்கணும் அப்படின்னா, முதல் ஜெயம் என்ன நான் ஜெயிக்கணும், என்ன நான் ஜெயிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எதிரி வெளியில இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, என்னுடைய எதிரி என் சொந்தக்காரன் நினைக்கிறாங்க, என்னுடைய எதிரி நாம் வேலை செய்கிற இடத்துல நம்ம இருக்கிற நபர் தான் எனக்கு எதிரின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைச்சுக்குங்க, அந்த எதிரினால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த எதிரி உங்களை அழிக்கவே முடியாது. அந்த எதிரினால உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு விரோதமாய் சுற்றி இருக்கிற எத்தனை எதிரி எழும்பினாலும், ஆண்டவர் அதைத்தான் வாக்கு கொடுக்கிறார், உலகமே உங்களுக்கு எதிராக எழும்பினாலும், இந்த திரளான கூட்டம் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கண்டிப்பாக அது உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா உங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரி யார் தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரி யார் தெரியுமா? தேர்ட் பர்சன் அல்ல, உங்களுக்கு இருக்கிற எதிரி யாரு தான்? சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிரி யாரு? சொல்லுங்க. உங்களுடைய உயர்வுக்கு தடை யாரு? யாரு தடை? உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை யாரு தெரியுமா? வேற யாரும் இல்லை. நீங்க இந்த உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுக்காக நீங்க போராட வேண்டாம், இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுக்காக எதையுமே நீங்க செலவு பண்ண வேண்டாம். நீங்க உங்களை ஜெயிச்சா போதும், இந்த உலகத்தை நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க உங்களை ஜெயிச்சா போதும், இந்த உங்களுக்கு விரோதமானவர்களை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். தன்னை ஜெயிக்கிற எந்த தேவனுடைய பிள்ளையும் கண்டிப்பாக இந்த உலகத்தையே ஜெயிப்பார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா முழு பலத்தோட ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் வல்லவர், என் தேவன் வல்லவர். ஆண்டவரே இன்னைக்கு எனக்காக தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, எனக்காக தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, எனக்காக தான் பேசியிருக்கிறாரு. என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். பாருங்க, சிலரெல்லாம் ரொம்ப சிகரெட் அடிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த சிகரெட் அடிக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவ்வளோ ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள், அவ்வளோ சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ தான் அவங்க பல லட்சம் ரூபாயினுடைய பிஸ்னஸை பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னென்னா சிகரெட் அடிச்சுட்டே இருப்பாங்க. யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது பார்த்த உடனே அந்த சிகரெட்டை பின்னாடி போட்டுட்டு கால் வச்சு அதை தொடச்சிட்டு அவ்வளோதான். சிலர் வாயில் நிறைய அந்த பபிள் காம் மாதிரி நிறைய சாக்லேட்டை போட்டுட்டு
நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறது வெளியே தெரியக்கூடாது. ஆனால் இந்த குடிப்பழக்கமாக இருந்தாலும் சிகரெட் அடிக்கிற பழக்கமாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் சாக்லேட் போட்டாலும் நீங்கள் பேசும்போது அந்த ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இல்லை, ஒரு மனைவி வந்து தன்னை நேசிக்கல, மனைவி எதிர்க்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா வாயை திறந்தா நாத்தம் அடிக்கிற ஒரு கணவனார், வாயை திறந்தா சாராய வாசம் அடிக்குது, வாயை திறந்தா சிகரெட் வாசம் வருது. அப்போது அந்த ஃபேமிலியோட அந்த நபரோட எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்க பார்க்குறாங்கல்ல, உங்களுடைய பிள்ளைங்க பார்க்குறாங்கல்ல, அப்போது ஒரு சிகரெட் அடிக்கிறத ஜெயிக்க முடியல, சிகரெட் அடிக்காமல் இருக்க முடியல, தண்ணி அடிக்கிறத ஜெயிக்க முடியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி பாடுபட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த சாராய ஷாப்பில், ஒயின் ஷாப்பில் சிகரெட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிறேன் உங்களையே ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாருங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் விட்டுருங்க. வாலிப தம்பி தங்கச்சி, நீ உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயத்தை குறித்து நீ கவலையப்படாதப்பா. நீ இன்னைக்கு தோற்று போனவனாயே இருக்கிறல்ல, இதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நீடிக்க போவது இல்லை. நீ என்னைக்கும் தோற்று போவனாவனே இருக்க போகிறது இல்லை. என்னைக்குமே என் தலைமையில தோல்வின்னு எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட சொல்லலாம். நீ பிறந்ததிலிருந்து தோல்வியை மட்டும்தான் நீ பார்க்குறேன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் இந்த கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஜெயிக்க பண்றதற்கு ஆண்டவருக்கு பெரிய நிமிஷம் ரொம்ப நேரம் ஆகாது. எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிற? உங்களை ஜெயிக்க பண்றது, உங்களை தூக்கணும்னு நினைச்சா, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா, உங்களை ஒரு தலைவனா தலைவியா மாற்றணும்னு நினைச்சா என் ஆண்டவருக்கு 12 மணி நேரம் கூட தேவையில்லைங்க, ஒரு நாள் கூட தேவையில்லைங்க. கர்த்தர் அரை நாளிலேயே உங்க தலையை உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவியை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்தால் போதுமானது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எல்லா ஜெயத்திற்காக நீ போராடுகிறத விட, சம்பாதிக்கணும்னு போராடுகிறத விட, இதெல்லாம் செய்யணும்னு போராடுகிறத விட, ஃபர்ஸ்ட் நீ போராட வேண்டியது என்ன தெரியுமா? நான் யாரை ஜெயிக்கணும்னா என்ன ஜெயிக்கிறதற்கு நான் போராடணும். என்ன ஜெயிக்கிறதற்கு நீ போராடணும். இல்லை, இது வந்து இந்த போராட்டத்திற்கு அவார்டு கிடைக்காம இருக்கலாம், இந்த போராட்டத்திற்கு ஒருவேளை யாருக்கும் தெரியாம இருக்கலாம். நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருத்தரிடத்திலையும் போய் கேட்டு பாருங்கள். அவங்க எல்லாருமே நமக்கு முன்னாடி தலைவர்களாக தான் தெரிகிறார்கள். ஐயோ, திடீர்னு வளர்ந்துட்டான், திடீர்னு உயர்ந்துட்டான், இவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரிடத்துலையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுவும் சின்ன ஸ்டோரி இல்லை, ரொம்ப பெரிய ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் அத்தனை ஸ்டோரியும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னை ஜெயித்ததாகவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தருகிற தேவன் நல்லவர். எனக்கு கிருபை தருகிற தேவன் நல்லவர். எனக்கு கிருபை தருகிற தேவன் நல்லவர். கைகளை உயர்த்தி கேளுங்க. பாஸ்டர், இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. எத்தனையோ ஜெயத்தை பார்த்துட்டேன். ஆனா என்ன ஜெயிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்னை நம்பவே முடியாது. கோர பயங்கரமான புயலா இருந்தாலும், கொடிய அலைகள் மத்தியிலே என்னை காக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். என்ன நான் ஜெயிக்கணும், என் கோபத்தை ஜெயிக்கணும். நான் ரொம்ப கோபப்படுறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப கோபப்படுறேன். நான் ரொம்ப தேவையில்லாதெல்லாம் பார்க்கிறேன். வெளி தோற்றத்துக்கு நிறைய பேருடைய கண்ணுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஜெயிச்சவங்க யாருமே இல்லை, உங்களை மாதிரி ஜெயிக்கிறவங்க யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார், ஒன்ன நீ ஜெயிச்சிருக்கிறியா மகளே?